புதுச்சேரி முத்தியால்பேட்டை திருவள்ளுவர் நகரை சேர்ந்தவர் கோமளவள்ளி. இவரது வீட்டிற்கு கடந்த 17ஆம் தேதி ஜோசியம் பார்ப்பதாக கூறி காலை 11 மணிக்கு 2 பேர் வந்துள்ளனர். அவர்கள் கோமளவள்ளி வீட்டில் செய்வினை வைத்துள்ளதாகவும், பரிகாரம் செய்தால் சரியாகிவிடும் என தெரிவித்து, பரிகாரம் செய்ய தங்க நகை வேண்டும் என்று கூறியதால் 2 கிராம் மோதிரம், 3 கிராம் கம்மலை வழங்கியுள்ளார். பரிகார பூஜைகளுக்காக 18,600 ரூபாயும் வழங்கியுள்ளார். நகைகளை ஒரு பாத்திரத்தை வாங்கி மஞ்சள் கலந்த நீரில் போட பூஜை செய்துள்ளார். பூஜைகளை முடித்துவிட்டு புறப்படும் போது மஞ்சள் நீரில் உள்ள நகைகளை மாலை 6 மணிக்கு மேல் எடுக்க வேண்டும் என கூறிவிட்டு சென்றுள்ளனர். 6 மணிக்கு மேல் பார்த்தபோது அதில் நகை இல்லை. ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து போலீசில் புகார் அளித்துள்ளார் அவர். மேலும் முத்தியால்பேட்டை உதவி ஆய்வாளர் சிவபிரகாசம் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார். கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து ரயில் நிலையம் அருகே சுற்றித் திரிந்த திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூரை சேர்ந்த சின்னராசு, மிக்கில் ஆகிய 2 பேரையும் பிடித்தனர். மேலும் மோதிரம், கம்மலை மீட்டு அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.